சென்னை அம்பத்தூரில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் கொரட்டூர் ஏரியில் கலப்பதால் அதிக அளவில் மீன்கள் செத்து மிதக்கிறது. சென்னை அம்பத்தூர் அடுத்த கொரட்டூரில் 850 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஏரியை பொதுப்பணித்துறை பராமரித்து வருகின்றது. இதை சுற்றியுள்ள கொரட்டூர், அக்ரஹாரம், பாடி, டிவிஎஸ் நகர், சிவலிங்கபுரம், சுப்புலட்சுமி நகர், அண்ணி நகர், சீனிவாச நகர், சாரதா நகர், பாலாஜி நகர், லேக்வியூ கார்டன், கண்டிகை, மாதானங்குப்பம், கருக்கு, மேனம்பேடு, கள்ளிக்குப்பம், ஞானமூர்த்தி நகர் பகுதிகளில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேலான குடும்பங்கள் வசிக்கின்றன. இப்பகுதி மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் சென்னை நகர மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் முக்கிய ஆதாரமாக இந்த ஏரி விளங்கியதா. தொழிற்பேட்டை அருகில் இருக்கிற இந்த கொரட்டூர் ஏரியில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக கழிவுநீர் கலந்துகிட்டு இருக்குது. அந்த கழிவுநீர் கலக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்னாடி பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தோம். அந்த வழக்கு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வரைக்கும் அந்த ஏரியில் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள கழிவுநீர் அத்தனையும் கலக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் செய்யக்கூடாதுன்னு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பகுதியில் தண்ணியை கழிவுநீரை விடாமல் அப்படியே நேராக கொண்டு போய் பழையபடி அந்த டிவிஎஸ் அந்த பக்கத்தில் இருந்து தண்ணி சேர்த்து குடியிருப்புக்கு உள்ள அந்த கழிவுநீர் போகிறது மாதிரி வழிவகுத்து கொடுத்துட்டாங்க. இந்த கழிவுநீர் அத்தனையும் அந்த குடியிருப்பு பகுதியில் போகும்போது அவங்க சுற்றி இருக்கிற அந்த ஏரி தண்ணி மற்ற கிடப்பு நீர்கள்லாம் போக வழி இல்லாமல் அங்கே வாழ்கிற உயிரினங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000-5,000 மீன்கள் செத்து 2 நாள் ஆகுது. இது வரைக்கும் யாரும் சுத்தம் பண்ணலை. ஆனால் தற்போது கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஏரியில் கழிவுநீர் கலந்து மாசடைந்து வருகிறது. மேலும் அம்பத்தூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் 1000த்திற்கும் அதிகமான தொழிற்சாலைகள், ஏற்றுமதி ஆடை நிறுவனங்கள் உள்ளன. இந்நிறுவனங்களில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுநீர் ஏரிக்கு செல்லும் மழைநீர் கால்வாயில் விடப்பட்டதால் ஏரி மேலும் மாசடைந்தது. அதேபோன்று அம்பத்தூர், பட்டரவாக்கம், மேனம்பேடு, கொரட்டூர் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளின் கழிவுநீரும் இந்த ஏரியில் விடப்படுகிறது. இதனால் இந்த ஏரி நீர் பயன்படாமல் போனதோடு அருகில் உள்ள வீடுகளின் கிணற்று நீரும் மாசடைந்து குடிப்பதற்கு வழியில்லாமல் போனது. ஏரியில் கலக்கும் ரசாயன கழிவுகளால் மீன்கள் செத்து மிதக்கும் சம்பவங்களும் அடிக்கடி நடக்கிறது. ஏரியில் கலக்கப்படும் குடியிருப்புகளின் கழிவுநீர், ஆலைகளின் ரசாயன கழிவுநீரை தடுத்து நிறுத்த பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்கு மாற்று ஏற்பாடு அவங்க ஏதாவது உடனே செய்யணும்ல, இதுவரைக்கும் செய்ய கிடையாது. இந்த 2-3 நாளுக்குனால இந்த மீன்கள்லாம் இறந்ததுனால அங்க பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு அத்தனை பேருக்கும் சுகாதார சீர்கேடு வருது. சின்ன நோய்கள், சிறு குழந்தைகளுக்கு நோய்கள் ஏற்படும் அபாயம் இருக்கு. அரசு இதை கவனத்தில் ஏற்படுத்தி உடனடியாக இதுக்கு ஒரு சுகாதார சீர்கேடு எதுவும் ஏற்படாத அளவுக்கு பாதுகாத்து தரணும்னு நான் கேட்டுக்கிறோம்.